தக்கலை பகுதி. இங்கே ஒரு பெரியவர் இருக்கிறார், அவரை பார்ப்போம். பாட்டி நிலையும் கொஞ்சம் நேரம் ஆகும். ஐயா வணக்கம். வணக்கம். நம்ம இன்னைக்குள்ள வாழ்க்கை நடைமுறை பற்றி ஒரு கவிதையோ கதையோ சொல்லலாமா? சொல்லுங்கள். வாழ்க்கை நடைமுறை பற்றியும் மக்கள் வந்து வாழுகின்ற வழி தெரியாமல் திணறி கொண்டிருந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து வந்து இந்த மக்கள் மீது இரக்கம் கொண்டு பரமபிதாவிடம் மன்றாடி அவருக்கு மேல அவருடைய அனுமதியை பெற்று. அதுக்கு மேல ஒரு ஆள் இருக்காரு. பரமபிதான்னு சொன்னா பரமசிவன். பரமசிவன் அவங்க சொல்ற போல பிரேஷ் முடிய அல்ல. இவர் தான் எல்லாம் ஒண்ணுதான். எல்லாம் ஒண்ணுதான். அப்போ அந்த பரமசிவனிடம் பரமசிவன் ஆகிய பரமபிதாவிடம் பரம்பொருள் ஆமா அனுமதியை பெற்று வருகிறார். வரும்போது நாட்டில் மக்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றி எல்லாம் கொஞ்சம் சிந்தித்து காடு மேடு எல்லா இடமும் சுற்றிட்டு இருக்கிறார். சுற்றி மக்களை சந்திக்கிறார். அப்போது மக்களுக்கு நன்மை செய்ய தான் அவர் வந்தார். அப்போது இந்த மக்கள் வந்து எப்படிப்பட்ட மக்கள்னு சொல்லக்கூடியது ஏற்கனவே பரமபிதா இவருக்கு உணர்த்தி இருக்கிறார். அப்படி அநியாயம் பண்ணினாலும் அவர்கள் மீது இரக்கத்தோடு நான் போகிறேன். அவர்கள் அநியாயம் பண்ணாலும் அவர்களை நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். ஏன்னா இவர் நினைச்சானா அழிச்சா சாம்பலை என்ன செய்யலாம் செஞ்சு விடுவாங்க. அதனால அவன் இறக்கத்துல போறதுனால அந்த மக்களுக்கு அப்படிதான் போகணும். விடுதல் வராம நான் அதை செய்ய மாட்டேன். என்ன எந்த துன்புறுத்தினாலும் நான் செய்ய மாட்டேன். ஆனா அவர்களுக்கு தெளிவை கொடுக்க போறேன். தெளிவு கொடுக்கு அப்படின்னு வந்தாங்க. அதான் நாட்டரசு நாரிப்போ, இறை அரசு புனித மனம் வீசு, பரவெளியை வணங்கும், பேரழிவை தடுக்கும், மறைபெறும் இறைவடைத்த வாழ்வியல் நெறிமுறை மறந்தாய், அற்ப ஜீவன்கள் பெருக, ஜீவனற்ற பிண்டங்கள் ஆவாய் சின்னம், நான் ஆண்டவன் ஆண்டவன்களை எதிர்த்தவன் என ஆணவத்தனம் செய்தான், 6 அடி மண்தான் கிடைக்குமோ அதற்குள் அடக்கப்படுவான், மனைவி மீது காதல் மோகம் கொண்டு காமக்கணையால் ஜீவ பிரளயம் இழந்தான் தளர்ந்தான், ஜீவ பிரளயம் பெற்றவனோ அழுகையோடு பிறந்தான் ஆங்காரத்தோடு எழுந்தான், அற்ப ஜீவனை வளர்த்திட மறந்தான் அப்பனை போல் கடந்தான் தன்னை வளர்ந்தான், தூய தேவனோ நீதிக்கு ஒரு மகனை தந்தான், அவனோ காடு மேடு கடல் மலைகளை கடந்து பள்ளத்திற்கு நடந்து வந்தான், பாவிகளை கண்டான், பாவத்திலிருந்து மீள நல்போதனை புரிந்தான், செவிடன் குருடன் பூனனை கண்டான், இரக்கம் கொண்டான், பரமபிதாவை நினைத்தான், அவர்களுக்கு சுகவாழ்வு கொடுத்தான், வேசி பயல்களை மன்னித்தான், தூய ஒழுக்கத்துடன் திருந்தி வாழ் என பணித்தான், அவரோடு சீடர் போல் அற்ப விசுவாசிகள் சீடரும் பின்தொடர்ந்தார், பூ உலக பாவிகளை பாவத்தில் இருந்து மீட்க பார் உலகம் முழுவதும் நடந்தார், பரமபிதாவிற்கு பயந்து வாழுங்கள், பாவத்தில் இருந்து மீளுங்கள் என நினைவு கூர்ந்தார், ஜீவ இரக்கம் கொண்டு நல்வழி காட்டி நல்லிடம் சேர்க்க வந்த நாயகன், பாவ படைகள் பலர் சேர்ந்து கொலைவெறி திருடனை விடுதலை செய்கின்ற மக்கள், புனிதனை அறையுங்கள் சிலுவை என்றனர் என்றனர், சீடர் போல் சென்றவர் காட்டியும் கொடுத்தனர் ஓடியும் மறைந்தனர், நீதி தீர்ப்பு சொன்னவன் அநீதியாம் பாவி போல் கையையும் கழுவிவிட்டான், சிலுவை கட்டையில் கிடத்திய காலிலும் கையிலும் அடித்து விட்டான் ஆணியன், ஈட்டியால் குத்திய இதயத்தை பிளந்து விட்டான் என்கிறான், இரக்கத்தால் வந்தவர் என்றோ பரமபிதாவாகிய ஈசனை நோக்கி, பரமபிதாவே பரமபிதாவே இவர்கள் என்னவென்று அறியாமல் செய்கிறார், இவர்களை மன்னிக்கும், அம்மன்றாட்டமே இம்மனிதர்களை காத்தது, இல்லையேல் அன்றே அழிந்திருப்பார் என்றோ ஜீவ காருண்யத்தை போதித்தவர்கள் பெயரில் மதங்களும் ஜீவ கொலைகள், பகுத்தறிவு என்ற போர்வையில் பாவிகளை பகவானை பழிப்பது, விஞ்ஞானம் என்ற போர்வையில் நான் என்ற அகம்பாவம் கொண்ட ஆராய்ச்சி, அவரவர் குடும்ப வாழ்வியலே நிலையான அன்பியம் கலந்த ஆனந்தம், அடுத்தவர் கூடாரத்தில் கூடி குழாவி கும்மாளமிட்டால் தூய்மையான அன்பியம் ஆகும், அருள்வரும் அன்பாளன் ஆசிதரும் அன்பிய குடும்பத்தின் நெறிமுறை என்ன, பலமுடைய ஆண் உழைத்து தாய் தந்தை மனைவி மக்களுக்கு கொடுப்பதுதான், அதை பெறுகின்ற பெண்ணவளோ குடும்பத்தின் குலவிளக்காய் சீர்படுத்தி வளர்ப்பது, இன்றோ சீர்கட்ட அரசாலை மதுவகை கடைகளின் வரிசையெல்லாம், குடும்ப தலைவனோ மது குடித்து மயங்கிவிட்டான், உழைத்த பணத்தையும் இழந்து விட்டான், பெண்ணவளோ மகளிர் குழுவுக்கு சென்று விட்டான், சுய உரிமை என குழம்பிவிட்டார், முதியவரோ குழந்தைகளோ அரை வைத்து கஞ்சிக்கு அலைவதைப்பார் அழுவதைப்பார், தன்மான உணர்வு வந்தால் அறியாமையால் விஷமிட்டு குழந்தைகளை கொல்வதைப்பார், தன் சுகத்தை நினைப்பவர்கள் பிற துன்பம் அறிவதில்லை கல்லஞ்சும் கனிவைப்பார், உலகை படைத்து உயிரொளி கொடுத்தவனே உத்தமனே பரம ஈஸ்வரன்,
பரவெளி முழுவதும் படைத்த படைப்புகள் அனைத்து உன் செயலே என்பொருள். பூவுலகில் வாழ்வு பெற்ற அனைத்து ஜீவன்களும் உன்னருளால் வாழ்வதன்று. அவைகளுக்குள் அடித்து மாண்டால் உன்னருளும் கிடைப்பதுண்டு. பலத்திற்கு பலம் தந்தாய் நீ, வல்லரசு நான் என்றால் கொடுமை என்று. பலமற்ற உன் பிள்ளைகளை வல்லரக்கன் அழித்திட எத்தனித்து படை ஏவினால், படைத்தவனே இரக்கத்தின் பெருநாயகனே பார்த்திருந்தும் பாராமுகமாயிருப்பதுண்டு. தன் பிள்ளைகளின் வேதனை கண்டு பூமாதேவியும் பெருமூச்சு விடுகிறார். அப்பெருமூச்சே கத்ரீனா, ரீட்டா, வில்மா, ஆல்வா என அணிவகுத்து வருகிறது அநீதியை அடிப்பதற்கு. வல்லரக்கன் என்ற கொடியவனுக்கு துணை நின்றவர்களும் பாவத்தில் பங்கை பெற்றனர். இன்னும் இயற்கையின் கோபம் காத்திருக்கிறது, பேரழிவில் இருந்து தப்ப திருந்துவீர்களா? எல்லாம் அல்ல பரமேஸ்வரனிடம் மண்டியிட்டு பாவ மன்னிப்பு கேளுங்கள். கலியன் அழியும் காலமோ என கவலை கொள்ளும் மனிதனே, பரவெளியே கதியென்று மண்டியிட்டு வணங்குங்கள். பகவான் சூளை கொண்டிருங்கள். கேடுகட்ட மானிடனை பெருகின் நாட்டரசோ நாரிப்போதும், இறையரசோ புனித மனம் வீசும். பரவெளியோ ஒன்று, பரமாத்மாவாகிய பகவானே இறைவன் என்றால் ஒழுக்க போதனைகள் தந்த புனிதர்கள் பேரிலே இதற்கடா மதம். நபிகள் நாயகம், தேவகுமாரன், நாராயணன், ஞானிகள், புனிதர்கள் எல்லாம் சிவனடியார் தானடா. கொலை செய்கிறீர், கொள்ளையடிக்கிறீர், காமக்கடியாட்டம் புரிகிறீர், பெண்களை வைத்து ஆபாச படம் எடுத்து ஆனந்த கழிப்பில் மிதக்கிறீர். எவன் ஒருவன் பாவம் செய்கிறானோ அதை இறைமைந்தன் எவரும் ஏற்பதில்லை. எனவே இறையடியார் பேரில் திருவிழாவா? கொடும்பாவம் செய்தால் மன்னிப்பற்று போவீர்கள். நீ தொடங்கிய அனைத்து மதங்களும் அண்ட சராசரங்களும் பரவெளிக்குள் தானடா. அந்த பரவெளியே பரமபிதாவாகி பிறை சூடிய அல்லாவாகி பரம சிவனார் ஆனால் வணக்கத்திற்குரியவர் வேறு யாரடா? எனவே ஒன்றாகிய பரவெளியே பகவான் என்பதை உணரும். வெறும் பாவத்திலிருந்து விடுபட பரவெளி முன் அண்டியிட்டு வணங்குங்கள். பகவான் பரமேஸ்வரனின் இரக்கத்தை பெற்று பேரழிவிலிருந்து தப்பும். மிக்க மகிழ்ச்சி. உங்கள் கருத்தும் கவிதையும் கேட்க இனிமையாக உள்ளது. இதேபோல் வயதானவர்கள் அவர்கள் பட்ட பாடுகளும் வேதனைகளையும் கவிதையாக சொன்னீர்கள். இனியும் பல கவிதைகள் கதைகள் நீங்கள் வருங்காலங்களில் சொல்லணும், சொல்லி வரும் தலைமுறைகளுக்கு எடுத்து காட்டணும். ஏன்னா அந்த காலத்தில் முனிவர்கள் அந்த பெரியவர்கள்லாம் எழுதுனது தான் இன்னும் படிச்சுட்டு இருக்கோம். இதை இனியும் இப்பவும் பல முனிவர்களும் உங்களை மாதிரி பெரியவர்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு தான் இருக்கணும். இவங்களுக்கு கவிதைகளையும் பதிவு பண்ணி வருங்காலம் 1000 வருஷம் கழிஞ்சாலும் உங்கள் புகழ் இந்த உலகத்தில் நிலைச்சிருக்கணும். சரி, வெற்றி உண்டாகட்டும். ஓகே, மகிழ்ச்சி.